வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த திருவலம் பேரூராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திருவலம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்காக சமைக்கப்படும் உணவினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து மேல்நிலை தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்குவது குறித்து ஆய்வு செய்து கழிவுநீர் கால்வாய் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர அலுவலகம் திறப்பு விழா சந்தைப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான தங்கமணி, திருச்செங்கோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி, அதிமுக நகர கழக செயலாளர் அங்கமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தனர். பின்னர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சாலை விதிமுறைகளை பின்பற்றி வாகனத்தை பொதுமக்கள் இயக்கினால் விபத்துகளை முற்றிலும் குறைக்க முடியும் என்று இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் என மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தினார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று விஜய் கட்சியின் பெயர் அறிவிப்பார் என கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு வந்த புசி ஆனந்த் தனது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டப்பட்டதாக நடிகர் விஜய் எக்ஸ் தளத்தில் அறிவித்தார். இதனை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் வளந்தான் தலைமையில் ஏராளமான விஜய் ரசிகர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கட்சியை வரவேற்றனர். விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதை தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் மக்கள் மன்றத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடும் வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி காந்தி சிலைக்கு விஜய் ரசிகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியதுடன் மாவட்ட செயலாளர் வடிவேல் தலைமையில் பெண்களுக்கு புடவைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இணையவழி குற்றங்களை தடுக்கும் பொருட்டும் போது மக்களுக்கு இணையவழி குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் கடலூர் மாவட்ட சைபர் கிரைம் கழக காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் திருப்பாத்திரிப்புலியூர் தேரடி தெருவில் இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் இணையவழி குற்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். பின்னர் விழிப்புணர்வு பேரணி திருப்பாத்திரிப்புலியூர் காவல் நிலையத்தில் நிறைவடைந்ததை தொடர்ந்து மாணவர்களிடையே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இணையவழி குற்றம் தொடர்பாக சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார், துணை கண்காணிப்பாளர் பிரபு, சைபர் கிரைம் ஆய்வாளர் கவிதா மற்றும் உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என பலர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை ஊராட்சிக்குட்பட்ட திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து உணவு கழிவுகள், வாகன கழிவுகள், மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் நடமாடும் கால்நடைகளுக்கு இந்த கழிவுகளால் ஆபத்து ஏற்படக்கூடும் எனவும், தொடர்ந்து கொட்டப்பட்டு வரும் இதர கழிவுகளால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அப்பகுதியில் குப்பை தொட்டி வைக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காவல்துறை சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து மேல்குன்னூர் பகுதியில் இருந்து
குன்னூர் நகர காவல்துறை மற்றும் தனியார் கல்லூரி மாணவிகள் இருசக்கர வாகனங்கள் ஓட்டி ஹெல்மெட் அணிவது குறித்து முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். முன்னதாக இந்நிகழ்ச்சியை குன்னூர் காவல்துறை கண்காணிப்பாளர் குமார் துவக்கி வைத்தார். இதில் குன்னூர் ஆய்வாளர் சதீஷ் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர் முத்து கணேஷ் மற்றும் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் ஆரூர் அடுத்த இட்லப்பட்டி கிராமத்தில் 100 ஆண்டு காலமாக நத்தம் நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வரும் 25 குடும்பங்களுக்கு மனப்பட்டா வழங்க கோரியும் இட்லப்பட்டி கிராமத்திற்கு சுடுகாடு ஆக்கிரமிப்பினை அகற்றி பாதை வசதி ஏற்படுத்தவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கிராம மக்கள் நேற்று முதல் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பொன்னத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் அதிகளவில் பூ பயிரிட்டு வருகின்றனர். இதில் கேந்தி மற்றும் சாமந்தி போன்ற பூக்கள் பயிரிடப்படுகின்றன. இவற்றை அறுவடை செய்து திருவண்ணாமலை பூ மார்க்கெட்டில் விவசாயிகள் விற்பனை செய்கின்றனர். இந்நிலையில் 1 மாதமாக கேந்தி மற்றும் சாமந்தி பூக்களின் விலை நாளுக்கு நாள் சரிந்து வருகிறது. இதனால் பூ பறிக்கும் கூலி ஆட்களுக்கு கூட கூலி தர முடியாமல் போவதால் பூக்களை பறிக்காமல் செடியிலே விட்டுவிடும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.